வைதாளும் வைதிடுமின் வாழ்த்தென கொண்டிடுவேன். மனம் கோணேன் மானமெலாம் போன வழிவிடுத்தேன். நாம் அந்த சிற்சபை நடத்திலே இறைவனை தரிசிக்க முற்படும் பொழுது மரணமிலா பெருவாழ்வு சித்தி. இந்த 4 நிலைகளில் பயணித்த போதிலும் கூட தனி மனித ஒழுக்கத்திலே இருந்து நம்மால் செல்ல முடியாததனால்தான் நாம் மரணமுறும் வாழ்வை பெறுகின்றோம். ஆன்மநேயத்தோடு கூடி இங்கு இந்த ஜீவகாருண்ய பணியும் சத்து விசார பணியையும் இங்கு நான் செய்து வருகின்ற பொழுது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எனக்கு மரணமிலா பெருவாழ்வை கொடுத்திருக்கின்றார். செவிக்கும் உணவு கொடுத்திருக்கிறீங்க. அந்தந்த யார் யாருக்கு எந்தெந்த நேரங்கள் எந்த உதவி தேவைப்படுதோ அதை குறிப்பறிந்து கொடுக்கக்கூடிய அந்த செயல் இயல்பாக இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கார். நன்றி. செய்தாளும் தீமையெல்லாம் பொறுத்தருள்வான் பொதுவில் திருநடம் செய் பெருங்கருணை திறத்தான். அங்கு அவனை மெய்தாவ நினைத்திடுக சமரச சன்மார்க்கம் மேவுக என்றுரைக்கின்றேன். மேதினியீரெனைத்தான் வைதாளும் வைதிடுமின் வாழ்த்தென கொண்டிடுவேன். மனம் கோணேன் மானமெலாம் போன வழிவிடுத்தேன். பொய்தானோர் சிறிதெனினும் புகழேன் சத்தியமே புகழ்கின்றேன். நீ விரலாம் புனிதமுறும் பொருட்டே. பொய்தானோர் சிறிதெனினும் புகழேன் சத்தியமே புகழ்கின்றேன். நீ விரலாம் புனிதமுறும் பொருட்டே. இந்த பாடலில் வள்ளல் பெருமானார் அவர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்ற அவர் அருளியிருக்கின்ற மரணமிலா பெருவாழ்வு என்ற புனித பேரருள் நிலையை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற முடியும் என்று இது நான் பொய்யாக சொல்லவில்லை. இது சத்தியமாக அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எனக்கு அறிவித்த வண்ணமே நான் கூறுகின்றேன். எனவே நீங்கள் பொதுவில் திருநடம் செய்கின்ற இறைவன், பொதுவில் திருநடம் என்பது அதே சிற்சபை நடம்தான். அந்த ஒவ்வொரு 28 பாடல்களிலும் அந்த சிற்சபை நடத்தை வள்ளல் பெருமான் கூறி வருவார். நாம் அந்த சிற்சபை நடத்திலே இறைவனை தரிசிக்க முற்படும் பொழுது மரணமிலா பெருவாழ்வு சித்திக்கும். அந்த சிற்சபை நடத்தை தரிசிக்க செல்லுவதற்கான மார்க்கங்களைத்தான் இந்த பாடலில் கூறியிருக்கின்றார். அதற்கான அந்த 4 பெருநெறி ஒழுக்கங்கள் தான் ஏமசித்தி செய்தல், சாகா கல்வி கற்றல், தத்துவ நிகிரகம் செய்தல், கடவுள் மயமறிந்து அம்மயமாதல். இந்த 4 கோட்பாட்டிற்கான கொள்கைகளை, அந்த நிலைப்பாட்டினை, செயல்களை எல்லாம் நாம் செய்கின்ற பொழுது இந்த சிற்சபை நடத்தை ஒவ்வொருவரும் தரிசித்து வள்ளல் பெருமான் பெற்று இருக்கின்ற மரணமிலா பெருவாழ்வு நிலையை நாம் அடைய முடியும் என்பதுதான் இதனுடைய உள்ளார்ந்த உண்மை பொருள். நீங்கள் எல்லாம் வைதாளும் வைதிடுமென், நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, இந்த மாதிரி சுத்த சன்மார்க்க ஒழுக்கம் என்பதிலே தனி மனித ஒழுக்கத்தை வள்ளல் பெருமானார் அவர்கள் முன்வைக்கின்றார். மற்ற மத சமய வழிபாடுகளில் தனி மனித ஒழுக்கத்திற்கு முதலிடம் தருவதில்லை. தனி மனிதன் ஒழுக்கமாக இருக்கணும், அவ்வளோதான், லைட்டாக சொல்லிடுவாங்க. இங்கே வள்ளல் பெருமான் சொல்லுவது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெருநெறி ஒழுக்கத்தில் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்வதற்கு முக்கியமாக அந்த தனித்த ஒழுங்கை நமக்காக வைக்கின்றார். அங்கே தான் நம்ம நிறையா பேர் என்ன ஆயிரோன்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 நிலைகளில் பயணித்த போதிலும் கூட தனி மனித ஒழுக்கத்திலே இருந்து நம்மால் செல்ல முடியாததனால்தான் நாம் மரணமுறும் வாழ்வை பெறுகின்றோம். ஆனால் வள்ளல் பெருமான் நீங்கள் மரணமுறும் வாழ்வை பெறுவதற்காக இந்த உலகத்தில் வரவில்லை. சிற்சபை நடத்தை தரிசனம் செய்து மரணமிலா பெருவாழ்வில் வாழ முடியும் என்று சொல்வதை நீங்கள் வைதாளும் வைதிடுமின் அதையே நான் வாழ்த்தென கொண்டிடுவேன். மனம் கோணேன் மானமெலாம் போன வழி விடுத்தேன். ஏனென்றால் மனத்தை நான் ஆன்மாவில் நிலைநிறுத்தி விட்டேன். அதனால் எனக்கு கோபம் வராது.
மனம் ஆன்மாவில் நிலை பெற்ற பிறகு ஆன்ம நேயமாக நான் மலர்ந்திருக்கின்றேன். ஆன்மநேயத்தோடு கூடி இங்கு இந்த ஜீவகாருண்ய பணியும் சத்துவிச்சார பணியையும் இங்கு நான் செய்து வருகின்ற பொழுது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எனக்கு மரணமிலா பெருவாழ்வை கொடுத்திருக்கின்றார். இது சத்தியம், நீங்களும் இதை பெற முடியும், அதுவும் சத்தியம் என்று வள்ளல் பெருமானார் அவர்கள் இந்த பாடலிலே நமக்கு தெளிவுறுத்துகின்றார். ஐயா சொல்லுங்க. இந்த தனிமனித ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு மிகப்பெரிய விஷயம் என்னன்னீங்கன்னா சொல்லுங்க. நம்ம தனிமனித ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறதுக்காகவே தீப அறக்கட்டளை பெரிய ஒரு முயற்சி எடுக்கிறோம். அற்புதம் அற்புதம். என்ன அப்படின்னீங்கன்னா அங்கே உணவு கொடுக்குற இடத்துல நம்ம அடையார் ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு டைமே இருக்காதுங்க. ஆனாலும் அந்த நம்ம போய் அங்கே கொடுக்கறதுல அந்த தனிமனித ஒழுக்கத்தை அந்த 180 பேர் 200 பேர் லைனாக நிற்கிறாங்க பாருங்க. ஆமாம், அங்கே பார்த்தோம். அப்போ தேவைகள் இருக்கும் பொழுது அப்போ ஐயாட்ட சொல்லும்போது அந்த டீனே பார்த்தாங்க. சரி, இவங்கெல்லாம் அதே ஹாஸ்பிட்டலில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது கலைச்சி டேபிளை இழுத்து உடனே வாங்காதவெல்லாம் கலைச்சி சின்ன பின்னமாக பண்ணுறாங்க. என்ன காரணம், நம்ம அப்படி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம பகுத்தாய்வு செய்யும்போது அவங்களுக்கு அந்த நம்ம டைமிங் கரெக்டாக அதேமாரி கொடுக்குறோம். இப்போது அவங்களுக்காகவே அங்கே நம்ம ஜோதிமாமலையில் இந்த தனிமனித ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறதுக்கான கிளாஸஸ் பண்ணலாம் அப்படின்னு பயிற்சிக்கு அந்த பயிற்சி. அது மட்டும் இல்லாமல் இவங்க முதியோர்கள் இல்லம், குழந்தைகள் காப்பகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே ஆரம்பிக்க இருக்கும். இப்போ ஷெட்டு போட போகிறோம். ரொம்ப நல்லது. அதனால இந்த தனிமனித ஒழுக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற மதங்களில் இல்லாமது, மற்ற சமயங்களில் இல்லாததை இவர் சொல்லியிருக்கிறத ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். அதனால தான் நம்ம சுத்த சன்மார்க்கத்தில் வருகின்றவர்கள் அந்த ஒன்றில் கடைப்பிடிக்க முடியாததுனால நம்ம நிறைய விஷயங்களை கடைப்பிடிச்சிருப்போம். அந்த ஒன்றை விட்டதுனால நம்ம மரணமில்லா பெருவாழ்வு அடைய முடியாமல் இருந்திருப்போம். ஆனால் நீங்கள் செய்கின்ற அந்த அரிய முயற்சி வருங்கால குழந்தைகளிடத்திலே இதை நீங்கள் கொண்டு சேர்க்கின்ற பொழுது அவர்கள் அதை நிச்சயமாக பின்பற்றி வள்ளல் பெருமான் அடைந்திருக்கின்ற அந்த அற்புத அருள்நிலையை, ஆனந்த மெய்ஞான பெருவாழ்வை, பேரின்ப சித்தி பெருவாழ்வை அவர்கள் அடைவதற்கு நீங்கள் ஒரு பெரிய ஒரு அடித்தளமாக முன்னோடியாக இருப்பதில் எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை இந்த நல்ல வேளையிலே வணங்கி தீப அறக்கட்டளையை போற்றி வணங்குகின்றேன். செய்யுங்கள், உங்கள் பணி சிறப்பாகட்டும். இது மூலியமாகவே இளைஞர்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறதுக்கு நான் சொல்லப்பட்டிருக்கேன். சொல்லுங்கள். நான் ஒரு டிசாஸ்டர் ஏற்பட்டுச்சுனால் ஒரு சின்ன கனவுல இருந்ததுனால இந்த சென்னை சுற்றி உள்ள இளைஞர்கள்லாம் ஒன்று திரட்டி ஒரு 125 பேரை நான் ரெடி பண்ணியிருக்கேன். அப்போது அவங்க கேட்ட கேள்வி, டிசாஸ்டர்னா அவசியம், அதில் வேற எந்த பதிவும் போடுறதில்ல அந்த குரூப்பில். எதுக்கு சொல்ல வரேன்னா, இளைஞர்களுக்கு நாம் ஒரு ஆன்ம விளக்கம் கொடுக்கலாம். அருமை பண்ணியிருக்கீங்க, அற்புதம். ஒன்று அது உங்களுக்கும் அதில் இடம் உண்டுங்க. நன்றியா. ஒரு 4 பேர் சான்றோர்கள், 4 பேர். அதில் ஒருத்தர் நம்ம சிட்டி பேங்கினுடைய HR. அவர்கிட்ட பேசினேன். சொன்னார், நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வரேங்க. காரணம்னா அவர் அந்த ஹெச்ஆருங்கிறதுனால நிறைய கிளாஸஸ் எடுக்கிறார்களுக்கு. அப்போது ஆன்ம விளக்கம் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்கள ஒரு நெக்ஸ்ட் மந்த்து இல்லைன்னா அடுத்த மாதம் சரிங்க வைக்கிறேன். நீங்கள் அவசியம் அதில் கண்டிப்பாக கலந்துக்கலாங்க. என்னென்னா இளைஞர்கள் என்ன சொல்கிறது, இன்றைய லாகிரி வஸ்துகளில் ரொம்ப ஊறி போயிட்டாங்க. அவங்கள அதுலேருந்து வெளிக்கொண்டு வரணும். அவங்களுக்கு எதை கொடுக்கணும்னு யோசிச்ச போது ஏன் அவங்க அதில் போனாங்கன்னா அவங்க மனம் போன போக்கில் போயிட்டு இல்லைங்க. மனம் போன போக்கு இல்லை, அவங்களுக்கு இந்த ஆன்ம இது விளக்கம் அவங்களுக்கு கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த மதங்கள் அதெல்லாமே விட்டுருங்களேன். ஒருத்தர் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா இறை வழிபாடு தான் வேணும்னு அவசியம் இல்லை. எப்படி வேணாலும் இருங்க, ஆனால் அந்த உணர்வுகளை தூண்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்ம இறை வழிபாட்டில்
அதை வந்து நம்ம அவங்களுடைய கேள்வி வினாக்கள் ஒரு 2 மணி நேரம் ப்ரோக்ராம் வைக்கலான்னு இருக்கேன். சரி, நீங்கள் அதில் கலந்துக்கலாம். இது மூலியமா அவங்களுக்கு இளைஞர்கள் எல்லாருமே தீபம் அறக்கட்டையில் வந்து தன் பெயரை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா ஒரு டிசாஸ்டர் ஏதாவது ஒரு விஷயம் தான். அன்னைக்கு ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு பிளட் பேங்க்ல தேவைன்னாங்க. நான் போட்டது தான் மிச்சம். ஒரு 15 பேர் போய் அந்த குழந்தைக்கு பிளட் கொடுக்குறாங்க. அற்புதம். ஸோ இவர்களை வழி நடத்தி செல்றதுக்குள்ள நாம் சிறப்பாக செயல்படணும். அது ஒரு அற்புதமான ஜீவகாருண்ய பணி. வெறும் உணவு கொடுத்தல் மாத்திரமே அல்ல. அங்கே சொன்ன பார்த்தீங்களா, செவிக்கும் உணவு கொடுத்துருக்குறீங்க. அந்தந்த யார் யாருக்கு எந்தெந்த நேரங்கள் எந்த உதவி தேவைப்படுதோ அதை குறிப்பறிந்து கொடுக்கக்கூடிய அந்த செயல் இயல்பாக இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கார். நன்றி ஐயா. நன்றிங்க.